இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 8 லெசன் 13. லெசனோட பேர் ஜஹா பஹியா ஹே, வேர் தேர் இஸ் அ வீல், அதாவது எங்கே சக்கரம் இருக்கிறதோ அப்படின்றது தான் லெசனோட டைட்டில். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் புதுக்கோட்டை. புதுக்கோட்டை பொதுவாகவே ஒரு பின்தங்கிய மாவட்டம். இந்த லெசனில் அந்த மாவட்டத்தில் இருக்கிற பெண்கள், அதுவும் புதிதாக எழுத படிக்க கற்றுக்கிட்ட பெண்கள், அவங்களோட முன்னேற்றம், சுதந்திரம், தனித்துவத்தை பற்றியும் பேசுகிறாங்க. அந்த பெண்கள் சைக்கிள் சவாரியை ஒரு சுதந்திரமாகவும் தைரியம் தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் நினைக்கிறாங்க. இந்த லெசனில் சைக்கிள் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குன்றதையும், அவங்க லைஃப்பில் சைக்கிள் என்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். पुदुकोट्टै तमिलनाडु। साइकिल चलाना एक सामाजिक आंदोलन है, कुछ अजीब सी बात है ना. ஸோ புதுக்கோட்டை தமிழ்நாடு, அங்கே நடக்கிற ஒரு விஷயம். சைக்கிள் சலானா எக் சாமாஜிக் அந்தோலன் ஹே. சாமாஜிக் அந்தோலன் மீன்ஸ் சோஷியல் மூமெண்ட், அதாவது சமூக இயக்கம்னு அர்த்தம். ஸோ என்ன ரைட்டர் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்கிள் ஓட்டுறது அப்படின்றது ஒரு சோஷியல் மூமெண்ட்டா அப்படின்னு கேட்டுட்டு, குச் அஜீப் சி பாத் ஹேனா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ரொம்ப ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயமா இருக்குது இல்லையா கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. லேக்கின் சவுக்னே கி பாத் நஹி ஹே. இது ஸ்ட்ரேஞ்சான விஷயந்தான், பட் சவுக்னேனா ஷாக் ஆகிறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது, அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. புதுக்கோட்டை जिले की हज़ारों नवसाक्षर ग्रामीण महिलाओं के लिए यह अब आम बात है. ஸோ புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஹஸாரோ, அதாவது தௌசண்ட்ஸ் ஆஃப் நவ்சாக்ஷர் கிராமின். நவ்சாக்ஷர் அப்படின்னா வந்து லிட்ரேட், அதாவது எஜுகேட்டட் பீப்புள். கிராமின் மஹினாவும், அதாவது கிராமத்து பெண்கள், அதாவது நியூவாக எழுத படிக்க தெரிஞ்ச கிராமத்து பெண்கள். தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள், ஸோ தௌசண்ட்ஸ் ஆஃப் விமன் இருக்காங்க. அவங்களுக்கு அப் ஆம் பாத் ஹே, இப்போ அந்த சைக்கிள் ஓட்டுறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. ஆம் பாத் ஹே. अपने पिछड़ेपन पर लात मारने, अपने विरोध व्यक्त करने और उन जंजीरों को तोड़ने को जिनमें वे झगड़े हुए हैं, कोई ना कोई तरीका लोग निकल ही लेते हैं. अपने பிச்சடேப்பன் அப்படின்னா பேக்வேர்ட்னஸ், அதாவது அவங்க முன்னேற்றம் இல்லாமல் பேக்வேர்டாக இருக்கிறாங்க இல்லையா. அதில் லாத் மார்னே அப்படின்னா கிக் இட் அவுட்னு அர்த்தம். அதாவது அதை உதறி தள்ளுறதுக்காகவும், அதாவது அதிலிருந்து வெளியில் வரத்துக்காகவும். அப்படின்னா விரோத வியக்து கர்ணே, அந்த மாதிரி விரோதனா ஆப்போசிஷன், அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காகவும். உன் ஜஞ்சிரோங்கோ தோடனே, ஜஞ்சிரோ மீன்ஸ் செயின், அதாவது அவங்க ஏதோ ஒரு சில விஷயத்தில் வந்து கட்டப்பட்டிருக்காங்க, அந்த செயினை வந்து தோடனே, அதுலேருந்து வெளியில் வரத்துக்காகவும். ஜின்மேவே ஜகடே ஒயே, ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க வந்து கட்டி போடப்பட்டிருக்காங்க, அதில் இருந்து வெளியில் வரத்துக்காக. கொயினா கொயி தரிக்கா லோக நிக்கால் ஹி லேத்தே ஹே. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் வந்து பீப்புள் செஞ்சு தான் ஆகணும், மக்கள் அதை செஞ்சு தான் ஆகணும். கபி கபி ஏ தரிக்கே அஜீபோ கரீப் ஹோத்தே ஹே. ஸோ சில சமயங்களில் இந்த வழி, அவங்க கண்டுபிடிச்ச அந்த வழியானது ரொம்ப ஒரு ஸ்ட்ரேஞ்சான, ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயமாக கூட இருக்கலாம். அஜீபோ கரீப் மீன் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் டிஃப்ரெண்ட்டான விஷயமும் இருக்கலாம். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட இண்டிபெண்டன்ஸுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, சைக்கிள் கற்றுக்கிட்டு ஓட்டுறத ஒரு சுதந்திரமாக ஃபீல் பண்ணுறாங்க. பாரத் கே சர்வாதிக் கரீப் ஜில்லோ மே சே ஏக் ஹே புதுக்கோட்டை. ஸோ நம்ம கண்ட்ரியில் சர்வாதிக் கரீப் அப்படின்னா எல்லாத்துபடியும் ரொம்ப புவராக இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் நம்ம புதுக்கோட்டை. பிச்லே தினோं यहाँ की ग्रामीण महिलाओं ने अपनी स्वाधीनता, आज़ादी और गतिशीलता को अभिव्यक्त करने के लिए प्रतीक के रूप में साइकिल को चुना है. பிச்சிலே தீனோ எஹாங்கி கிராமின் மஹிலாவும், அதாவது கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற கிராமத்து பெண்கள், கிராமின் மஹிலாவும் அப்பனி ஸ்வாதீன்தா மீன்ஸ் இண்டிபெண்டன்ஸ், அவங்களுடைய சுதந்திரத்துக்காகவும், ஆசாதி ஃப்ரீடம்காகவும், கதிஷீல்தா அப்படின்னா மொபிலிட்டினா எபிலிட்டி டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர், அதாவது அவங்க சுதந்திரமாக ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிறதுக்காக. அபிவியக்த் கர்னே கேலியே, ஸோ இந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக. பிரதீக்கே ரூப் மீன்ஸ் ஒரு சைன் மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ஒரு சைன் மாதிரி அவங்க சைக்கிள் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. சுனா ஹே. உண்மை சே அதிகான்ஷ் நவ் சாக்ஷர்த்தி. ஸோ அந்த விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நவ் சாக்ஷர்னா லிட்ரேட் பீப்புள், எஜுகேட்டட் பீப்புள். अगर हम 10 वर्ष से कम उम्र की लड़कियों को
अलग कर दे तो அதாவது அவங்கள நம்ம செப்பரேட் பண்ணிட்டோம்னா इसका अर्थ यह होगा कि यहाँ ग्रामीण महिलाओं के 1/4 हिस्से அவங்கள செப்பரேட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இருக்கிற அந்த கிராமத்து பெண்களில் 1/4 ஆஃப் தி विमेन வந்து साइकिल चलाने सीख लिया है. ஸோ சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டு இருக்காங்க. और इन महिलाओं में से 70,000 அதுலேயும் இதில் 70,000 विमेन பார்த்தீங்கன்னா अधिक महिलाओं ने प्रदर्शन एवं प्रतियोगिता जैसे सार्वजनिक कार्यक्रमों में बड़े गर्व के साथ ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா प्रदर्शन एवं प्रतियोगिता அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் காம்படிஷன் அந்த மாதிரி இருக்கிற நிறைய ஈவெண்ட்ஸில் ஜெய்சே சார்வஜனிக் காரியக்கிரமம் அப்படின்னா சார்வஜனிக் காரியக்கிரமம்னா பப்ளிக் ஈவெண்ட்ஸில் வந்து படே கர்வுக்கே சாத் ரொம்பவும் ப்ரௌடாக அப்படியே நயே கௌஷல் கா பிரதர்ஷன் ஸோ அவங்க கற்றுக்கிட்ட அந்த புதிய அந்த ஸ்கில் கௌஷல்னா ஸ்கில் அவங்களோட ஸ்கில்லை வந்து ரொம்பவும் ப்ரௌடாக பிரதர்ஷன் கியா ஸோ டிஸ்பிளே பண்ணுறாங்க அங்கே வந்து அவங்களுடைய ஸ்கில்லை வந்து அவங்க காட்டுறாங்க. और अभी भी उनमें साइकिल चलाने की इच्छा जारी है. ஸோ அந்த மாதிரி காம்படிஷன்ஸில் அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு சைக்கிள் சலானிக்கு இச்சா ஜாரி ஹே அந்த சைக்கிள் ஓட்டணும் அப்படின்ற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. வஹா இஸ்கே லியே கை பிரஷிக்ஷன் ஷிவர் சல் ரஹே ஹே இவங்களுக்காக இந்த ஜில்லாவில் பார்த்திங்கன்னா இந்த புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா நிறையா பிரஷிக்ஷன் ஷிவர் அப்படின்னா ட்ரைனிங் கேம்பும் பண்ணுறாங்க. அவங்க சைக்கிள் கற்றுக்கணுன்றதுக்காக நிறைய ட்ரைனிंग कैंप्सुம் நடத்துகிறாங்க. ग्रामीण पुदुकोट्टई के मुख्य इलाकों में अत्यंत रूढ़िवादी पृष्ठभूमि से आई युवा मुस्लिम लड़कियाँ सड़कों से अपनी साइकिलों पर जाती हुई दिखाई देती है. ग्रामीण पुदुकोट्टई के मुख्य इलाकों ஸோ புதுக்கோட்டையில் இருக்கிற கிராமங்களில் இருக்கிற முக்கிய இலாக்கம் முக்கியமான ஏரியாவில் அதுவும் அத்தியந்த ரூಢிவாதி புஷ்டபூமி அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி கன்சர்வேட்டிவ் பேக்ரவுண்டு ரொம்பவும் பழமையை ஃபாலோ பண்ணுற அந்த இடங்கள்லேருந்து வர யுவா முஸ்லீம் லடுக்கியா அந்த இடத்துலேருந்து வர முஸ்லீம் கேர்ள்ஸ் என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா சடக்கோசே அப்படி சைக்கிளும் பர் ஜாத்தி ஹுயி ஸோ அவங்களும் கூட ரோட்டில் அவங்க சைக்கிளில் வந்து போயிட்டுருக்குறாங்க. அதில் जमीला बीवी नामक एक युवती ने जिसने साइकिल चलाना शुरू किया है. ஸோ ஜமீலா பீவி அப்படின்னு பேர் இருக்கிற ஒரு யூத் ஒரு சின்ன பொண்ணு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்போ தான் சலானா ஷுரு கியா அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க முஜ்சே கஹா அப்படின்னா முஜ்சேன்றது அந்த ரைட்டர் கிட்ட ஜமீலா பீபி என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். யஹ் மேரா அதிகார் ஹே ஸோ இந்த மாதிரி சைக்கிள் ஓட்டுறதுன்றது என்னுடைய அதிகாரம் இது என்னுடைய ரைட்ஸ். அப் ஹம் கஹி பி ஜா சக்தே ஹை இப்போ என்னால் எங்கே வேணாலும் போக முடியும். அப் ஹமே பஸ் கா இந்தசார் நஹி கர்னா படுத்தா ஸோ இப்போ நான் பஸ்ஸுக்காக எந்த இடத்துலையும் நான் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ என்னால் எங்கே வேணாலும் போக முடியும் இது என்னுடைய ஒரு ரைட்ஸ். मुझे पता है कि जब मैंने साइकिल चलाना शुरू किया तो லோக ஃபப்தியா கஸ்தே தே அப்படின்றது ஒரு முஹாவரே. அந்த முஹாவரோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா வியக்ய கர்ணா அதாவது டு சக்கிள் கேலி பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் டைம் சைக்கிள் ஓட்டும் போது லோக் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை வந்து கேலி பண்ணுறாங்க. லேக்கின் மைனே உஸ்பர் கோயி தியான் நஹி தியா ஆனால் நான் அதை வந்து ஐ டென்ட் கிவ் எனி அட்டென்ஷன் அதை வந்து நான் கவனிக்கவே இல்லை. அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்லன்ற மாதிரி நான் என்னோட உரிமையை ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு யார் சொல்கிறாங்க பாருங்கள் ஜமீலா பீவி சொல்கிறாங்க. ஃபாத்திமா ஏக் மத்தியமிக் ஸ்கூல் மே படாத்தி ஹே அதே மாதிரி நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா அப்படின்றவங்க ஒரு செகண்டரி ஸ்கூலில் டீச் பண்ணுறாங்க. और उन्हें साइकिल चलाने का ऐसा चाव लगा है कि हर शाम आधा घंटे के लिए கிராயே பர் சைக்கிள் லேத்தி ஹே ஸோ ஃபாத்திமான்றவங்க செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறாங்க. அவங்களுக்கு சைக்கிள் சலானாக்கா ஏசா சாவ் ஹே அவங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட். அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பாருங்கள். ஹர் ஷாம் ஸோ ஒவ்வொரு ஈவினிங்கும் ஆதா கண்டே அதாவது ஹாஃப் அன் ஹவருக்கு வந்து கிராயே மீன்ஸ் ரெண்ட்டுக்கு சைக்கிள் எடுத்து அவங்க வந்து ஓட்டுவாங்களாம். ஏக் நயி சைக்கிள் கரீத்னேக்கி உன்கி ஹைசியத் நஹி ஹே ஸோ ஒரு புது சைக்கிள் வாங்குகிற அளவுக்கு அவங்களுக்கு ஹைசியத்னா அஃபோர்ட் பண்ணுறது ஸோ அவங்களுக்காக முடியல அந்த புது சைக்கிள் வாங்குகிற அளவுக்கு அவங்களால மணி ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்ட்டுக்கு எடுத்து ஹாஃப் அன் ஹவர் ரெண்ட்டுக்கு எடுத்து ஓட்டுறாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு சைக்கிள் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஃபாத்திமானே பத்தாயா கி ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ரைட்டர்கிட்ட என்ன சொல்கிறாங்க. சைக்கிள் சலானே மை ஏக் காஸ் தரக்கி ஆசாதி ஹே ஸோ சைக்கிள் ஓட்டுறதுல ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப்
ஒரு ஃப்ரீடம் இருக்குது. हमें किसी पर निर्भर नहीं रहना पड़ता. ஸோ நிர்பர் மீன்ஸ் டிபெண்ட். எனக்கு யார் மேலேயும் வந்து டிபெண்ட்டாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. சைக்கிள் கற்றுக்கிட்டோன்னா நான் மை செல்ஃபாக என்னால் இருக்க முடியும். மே கபி இசே நஹி சூடுங்கி, நான் எப்பயுமே இந்த சைக்கிள் ஓட்டுறதை விட மாட்டேன். ஜமீலா ஃபாத்திமா ஒரு உன்கி மித்ர அவ்கன்னி. ஸோ ஜமீலா இருக்கிறாங்க, ஃபாத்திமா அதே மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து அவ்கன்னி. இன் சப்கி உமர் 20 வருஷக்கே ஆஸ்பாஸ் है. ஸோ இவங்க எல்லாரோடைய வயசு பார்த்திங்கன்னா 20 வயசுக்கு கிட்டத்தட்ட தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் முன்னாடி இருக்கலாம், கொஞ்சம் பின்னாடி இருக்கலாம். ஸோ 20 வயசுக்கு இருக்கிற யூத் பீப்புள் தான். और इन्होंने अपने समुदाय की अनेक युवतियों को साइकिल चलाना सिखाया है. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, अपने समुदाय ஸோ அவங்க டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மற்ற கேர்ள்ஸுக்கும் சைக்கிள் ஓட்டுறதுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. इस ज़िले में साइकिल की धूम मची हुई है. ஸோ धूम मची मीन्स மேக்கிங் நாய்ஸ் அண்ட் ஃபன். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டுறதுன்றது இட் இஸ் மேக்கிங் அ ஸ்ப்ளாஷ் ஓவர் தேர். इसकी प्रशंसकों में है महिला खेतिहर मजदूर, पत्थर कथानों में मजदूरी करने वाले औरतें और गाँवों में काम करने वाली नर्स. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் சைக்கிள் ஓட்டுறதுன்றது இட் இஸ் மேக்கிங் அ ஸ்ப்ளாஷ் ஓவர் தேர். ஸோ எல்லா கேர்ள்ஸும் வந்து அங்கே சைக்கிள் ஓட்டுறாங்கன்னு சொன்னோம் இல்லையா. இஸ்கி பிரசன்சங்கம் அப்படின்னா அட்மையர்ஸஸ். ஸோ இதில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மையர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேத்திஹர் மஸ்தூர். மஸ்தூர் அப்படின்னா லேபர்ஸ்னு அர்த்தம். ஸோ கேத்திஹர்னா அக்ரிகல்ச்சுரல் லேபர்ஸு. பத்தர் கதானோமே மஸ்தூரி அதாவது மைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது கல் குவாரின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் வேலை செய்கிறவங்க. करने वाली औरतें और गाँवों में काम, அது மட்டும் இல்லாமல் கிராமத்தில் போய் வேலை செய்கிறவங்களும். गाँवों में काम करने वाली नर्स. பால்வாடி और அங்கன்வாடி காரியகர்த்தா. ஸோ பால்வாடினா கிண்டர் கார்டன் அந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அங்கன்வாடி அதில் வேலை செய்கிறவங்க. भेष कीमती भत्तरों को तराशने में लगी औरतें. ஸோ அது மட்டும் இல்லாமல் भेष कीमती அப்படின்னா பேஷ்கீமதி பத்திரோங்கோ தராஷ்னே மே லகி, அதாவது ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸை வந்து பேஷ்கீமதி மீன்ஸ் ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ், பத்திரம் அந்த கற்களை வந்து தராஷ்னே மீன்ஸ் கார்விங் பண்ணுறவங்க. ஸோ அதை செதுக்கிறவங்க. ஸ்கூல் கி அத்தியாபிகாய் அந்த மாதிரி ஸ்கூல்ஸில் வேலை செய்கிற டீச்சர்ஸ் भी ஸ்கூல் சைக்கிள் கா ஜம்கர் இஸ்தமால் கர் ரஹி है. ஸோ இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சைக்கிள் ஓட்டுறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. இஸ்தமால் கர் ரஹி है ना, दे आर यूजिंग साइकिल्स. ग्राम सेविकाएँ और तोपघर का भोजन पहुँचाने वाली औरतें भी पीछे नहीं हैं. ஸோ கிராம் சேவிகாயன்னா வந்து கிராமத்தில் வேலை செய்கிறவங்க. அது மாதிரி தோப்ஹர்னா ஆஃப்டர்நூனில் சாப்பாடு கொண்டு போகிறாங்களே அது கூட ஒரு வேலை தான். தோப்ஹர் கா போஜன் பகுச்சானே வாலே औरतें भी पीछे नहीं है. அவங்க கூட சைக்கிள் ஓட்டுறதுல பின்னாடி கிடையாது, அவங்களும் இதை செய்கிறாங்க. सबसे बड़े संख्या उन लोगों की है जो अभी नव साक्षर हुई है. सबसे बड़ी संख्या, संख्याना नंबर्स. ஸோ இத்தனை பெண்கள் இருந்தாலும் ரொம்ப அதிகமான பெண்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபிநவ் சாக்ஷர் ஹுயி ஹே. ஸோ இப்போ தான் வந்து லிட்ரேட் ஆகியிருக்காங்க, இப்போ தான் எழுத படிக்க கற்றுக்கிட்ட அந்த பெண்கள் தான் இந்த கூட்டத்தில் வந்து ஜாஸ்தி. जिस किसी नवसाक्षर अथवा नई नई साइकिल चलाने वाली महिला से मैंने बातचीत की, उसने साइकिल चलाने और अपनी व्यक्तिगत आज़ादी के बीच एक सीधा संबंध बताया. ஸோ இப்போ ரைட்டர் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா ஜஸ்ட் கிசி நவ்சாக்ஷர் அத்தவா, ஸோ எந்த ஒரு நவ்சாக்ஷர் அதாவது நியூலி லிட்ரேட் அவங்கக்கிட்ட பேசினாலும் சரி, நயி சைக்கிள் சலான வாலி மஹிலாசே புதுசாக சைக்கிள் ஓட்டுற அந்த ஒரு விமன் கிட்ட பேசினாலும் சரி, மைனே பாத்சித் கி, மைனேன்றது ரைட்டரை குறிக்குது. அவங்க பேசும்போது உஸ்னே சைக்கிள் சலானே, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க சைக்கிள் சலானே சைக்கிள் ஓட்டுறதை பற்றியும், அப்படி வியக்திகத் ஆசாதி அதாவது வியக்திகத் ஆசாதி மீன்ஸ் பர்சனல் ஃப்ரீடம், அவங்களுக்கு சைக்கிள் ஓட்டுறதுனால கிடைக்கிற அந்த பர்சனல் ஃப்ரீடமை பற்றியும் ஏக சீதா சம்பந்த பத்தாயா. ஸோ அதில் இருக்கிற அந்த சம்பந்தம், அதில் இருக்கிற அந்த கிளாரிஃபிகேஷனை பற்றி அவங்க சொல்கிறாங்க. साइकिल आंदोलन की एक अगुवा का कहाना है. अगुवा मीन्स लीडर. ஸோ இந்த சைக்கிள் ஆந்தோலன் இந்த சோஷியல் மூமெண்ட் இருக்கு இல்லையா, இதில் இருக்கிற ஒரு லீடர் கிட்ட பேசணும். அதாவது சைக்கிள் ஓட்டுறவங்க கிட்ட நாங்கள் பேசும்போது முக்கிய பாத் எஹ் ஹே கி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா இஸ் ஆந்தோலனே மஹிலாவோங்கோ. ஸோ இந்த சோஷியல் மூமெண்ட்னால இந்த இயக்கத்தினால பெண்களுக்கு மஹிலாவோங்கோ பெண்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். பகுத் ஆத்ம விஸ்வாஸ் பிரதான் கியா. ஆத்ம விஸ்வாஸ் மீன்ஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. महत्वपूर्ण यह है कि इसने
पर उनकी निर्भरता कम कर दी है. மகத்துவபூர்ண அதாவது இம்பார்ட்டன்ட் திங் இதில் என்ன அப்படின்னா இஸ்னே. ஸோ இந்த சைக்கிள்னால் புருஷோம் அதாவது ஜென்ஸ் கிட்ட நிர்பர்தா அப்படின்னா டிபெண்டன்ஸ்னு அர்த்தம். அதாவது எல்லாத்துக்குமே ஜென்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கிற அந்த விஷயத்தை வந்து கம் கர்தீக. ஸோ கம்மி ஆயிடுச்சு. ஒரு பிளேஸ் விட்டு ஒரு பிளேஸ் போகணுனாலும் நாங்களே தனியாக போக முடியுது. செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வளர்க்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. अब हम प्रायः देखते हैं कि कोई औरत अपनी साइकिल पर 4 किलोमीटर तक की दूरी आसानी से तय कर पानी लाने जाती है. अब हम प्रायः இப்போல்லாம் நம்மளால் பிராயக அப்படின்னா ஆஃபன் பெரும்பாலும் என்ன பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோய் அவுரத். ஸோ எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவங்களோட சைக்கிளில் 4 கிலோமீட்டர் தக்கி தூரி அதாவது 4 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ஆசானி சே ரொம்பவும் ஈஸியாக தைக்கர் பானி லானே ஜாத்தி ஹை. பொருட்களை தைக்கர் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணி தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு போகிறாங்க. அது மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. கபி கபி சாத்மே. ஸோ சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க கூட உஸ்கே பச்சே பி ஹோத்தே அவங்க குழந்தைங்க கூட அவங்க கூட இருக்கும். यहाँ तक कि साइकिल से दूसरे स्थानों से सामान ढोने की व्यवस्था भी खुद ही की जा सकती है. ஸோ சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா சைக்கிள்ஸே அவங்க சைக்கிளால் தூசரே ஸ்தானோ சே வேறு ஒரு இடத்துல இருந்து சாமான் டோனே மீன்ஸ் கேரி. ஸோ பொருட்களை கொண்டு வரதுக்கான வியவஸ்தா அப்படின்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் அது கூட குத் ஹீ கி ஜா சக்தி ஹை ரொம்பவும் ஈஸியாக நடக்குது. लेकिन यकीन मानिए जब इन्होंने साइकिल चलाना शुरू किया तो इन पर लोगों ने जमकर प्रहार किया जिससे इन्हें झेलना पड़ा. லேக்கின் எக்கின் மானியே. லேக்கின் ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், எக்கின் மானியே மீன்ஸ் மேக் இட் ஷுர். நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து உறுதியாக புரிஞ்சுக்கோங்க. ஜப் இன்ஹோனே ஸோ இந்த விமன் எல்லாம் சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஷுருக்கியா ஸ்டார்ட் பண்ணும்போது இன்பர் இவங்க மேலே லோகோனே அதாவது மற்ற பீப்புள் எல்லோரும் என்ன பண்ணாங்க, அதாவது பொதுவாக வந்து ஒரு விமன் வந்து ஒரு தைரியமாக ஒரு விஷயத்தை செய்யும்போது கண்டிப்பாக பீப்புள் ஏதாவது பேசுவாங்களே, அதே மாதிரி இவங்க சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கும் போது லோகோனே ஜம்கர் பிரஹார் கியா அப்படின்னா ஹிட் ஹார்டுன்னு அர்த்தம். ஜம்கர் பிரஹார் மீன்ஸ் டு ஹிட் ஹார்டு, அதாவது கிண்டல் கேலியும் இருந்தது, ரொம்பவும் கண்டிப்பாகவும் இருந்தாங்க. இது செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி கண்டிப்பாகவும் இருந்தாங்க. ஜிசே இன்ஹேனே ஜேல்னா படா. ஜேல்னா மீன்ஸ் டு என்டியோர். என்டியோர் மீன்ஸ் டு சஃபர் பேஷியன்ட்லி. அதாவது அவங்க வந்து என்ன ஆகணும்னா பொறுத்து தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில் இந்த விமன் இருந்தாங்க. घंटी घंटी टपनियाँ की गई लेकिन धीरे धीरे साइकिल चलाने को सामाजिक स्वीकृति मिली. घंटी घंटी टपनियाना कमेंट्स அதாவது ரொம்ப மோசமான விமர்சனங்கள் வந்து கேட்க வேண்டி இருந்துச்சு. லேக்கின் ஆனால் என்ன ஆச்சுன்னு பாருங்கள், தீரே தீரே கொஞ்சம் மெதுவாக வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் சலானேக்கோ சாமாஜிக் ஸ்வீகிருதி அப்படி மீன்ஸ் அக்செப்டன்ஸ்னு அர்த்தம். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைக்கிள் ஓட்டுறது அப்படின்றத வந்து ஒரு சாமாஜிக் ஸ்வீகிருதி சோஷியல் அக்செப்டன்ஸ் கிடைச்சது அவங்களுக்கு. மக்கள் எல்லாரும் அதை ஏற்றுக்க ஆரம்பித்தாங்க. இஸ்லியே மகிழாவோனே இசை அப்னா லியா. ஸோ இதனால் விமன் எல்லாமே இந்த சைக்கிள் ஓட்டுறது அப்படின்றத அவங்களோட சுதந்திரமாகவும் அவங்களுடைய ஃப்ரீடமாகவும் பெருமையாகவும் அதை கன்சிடர் பண்ணாங்க. साइकिल प्रशिक्षण शिविर देखना एक असाधारण अनुभव है. ஸோ இந்த சைக்கிள் ட்ரைனிங் கேம்ப் இருக்குல்லையே அதை பார்க்குறதுன்றது ஒரு சாதாரணனா பிரஷிக்ஷன் ஷிவர் அதாவது அந்த ட்ரைனிங் கேப்பை பார்க்குறது அப்படின்றது சாதாரண் மீன்ஸ் ஆர்டினரி, அசாதாரண ஒரு எக்ஸ்ட்ராடினரி அனுபவ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ரைனிங் கேம்பை பார்க்குறதே ஒரு எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. किला कुरुची गांव में सभी साइकिल सीखने वाली महिलाओं रविवार को इकट्ठी हुई थी. ஸோ கள்ளக்குறிச்சி அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த கிலா குறிச்சின்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த கிராமத்தில் சபி சைக்கிள் சீக்னே வாலே அதாவது இந்த சைக்கிள் கற்றுக்கிறவங்க மகிழாயே எல்லா விமன் என்ன பண்ணுறாங்க, ரவிவார் அதாவது சண்டேக்கு வந்து இக்கட்டி हुई ஒரு இடத்துல வந்து கேதர் ஆகுறாங்க. சைக்கிள் சலானே கே आंदोलन के समर्थन में ऐसे आवेग देखकर कोई भी हैरान हुए बिना नहीं रह सकता. சைக்கிள் சலானைக்கு அந்தோலனா என்ன சொன்னால் ஒரு மூமெண்ட்டு. ஸோ இந்த ஒரு இயக்கத்தை பார்க்கும்போது சமர்தன் அந்த இயக்கத்துக்கு மற்றவங்க எல்லோரும் சமர்தன் மீன்ஸ் சப்போர்ட் பண்ணுறது. ஸோ எல்லாருடைய சப்போர்ட்டை பார்க்கும்போது ஏசே ஆவேக் மீன்ஸ் இம்பல்ஸ் ஆர் பேஷன் ஆர் அட்ராக்ஷன் சொல்லலாம். ஸோ இந்த ஒரு அட்ராக்ஷன், ஸோ இந்த சைக்கிள் ஓட்டுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே இந்த விமன், இந்த ஒரு ஆர்வத்தை பார்க்கும்போது கோயி பி ஹைரான் ஹுயே பினா நஹி ரக் சக்தா. ஸோ யாராலையும் ஹைரான் அதாவது சர்ப்ரைஸ் ஆகாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க.
உன்ஹே இசே சீக்னா ஹீ ஹே. அதாவது உன்ஹேனா விமனை வந்து சொல்கிறாங்க, விமன் இதை கற்றுக்கிட்டே ஆகணும் கண்டிப்பாக. சைக்கிள் நே உன்ஹே புருஷோं द्वारा तोपे गए दायरे के अंतर रोज़मर्रा की घिसी पीटी चर्चा से बाहर निकलने का रास्ता दिखाया. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், சைக்கிள் வந்து அவங்க கற்றுக்கிட்டு தான் ஆகணும், விமன் எல்லாருமே கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்கிள் என்ன பண்ணுது அப்படின்னா, உன்ஹே புருஷோं द्वारा तोपे गए दायरे, ஆண்கள் மூலமாக தோப்பே கயே தாயரே அப்படின்னா வந்து தோப்பேனா இம்போஸ்டு, அதாவது வரையறைக்கப்பட்ட எல்லை. தாயரே மீன்ஸ் வரை எல்லைன்னு சொல்லுவாங்களே, அதாவது நீங்கள் இவ்வளோ தான் செய்யணும், அந்த ஸ்கோப், பெண்களால் இவ்வளோ தான் முடியும், நீங்கள் இவ்வளோ தான் செய்யணும் அப்படின்னு வந்து மேல் ஜெண்டர் வந்து ஒரு வரையறை வச்சுருப்பாங்க இல்லையா தாயரே, அதனுடைய அது மட்டும் இல்லாமல் ரோஸ்மர்ராக்கி கீசி பிடி. ஸோ ரோஸ்மர்ரா அப்படின்னா டெய்லியும் எவ்ரிடே அவங்க அந்த கஷ்டப்படுறாங்க இல்லையா, என்ன கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீசி பீடி அப்படின்னா ரப்பிஷாக இருக்கிற ஒரு சர்ச்சா, ஒரு டிஸ்கஷன். ஸோ இந்த கேர்ள் இப்படி இருக்காங்களே, அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனில் இருந்து பாகர் நிக்கல் நேக்கா ராஸ்தா திக்காயா, அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்து வெளியில் வரத்துக்கான ஒரு ராஸ்தா, ஒரு வே வந்து இந்த சைக்கிள் அவங்களுக்கு காட்டுது. ये नव साइकिल चालक गाने भी गाते हैं. ஸோ இந்த சைக்கிள் ஓட்டுற இந்த யூத் பெண்கள் பார்த்தீங்கன்னா பாட்டு கூட பாடுறாங்க. உன் கானோமே சைக்கிள் சலானே கோ प्रोत्साहन दिया गया है. ஸோ प्रोत्साहन மீன்ஸ் என்கரேஜ்மெண்ட். ஸோ அந்த பாட்டு பாடிட்டே ஓட்டும்போது அவங்களுக்கு அந்த प्रोत्साहन, அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட்டும் அவங்களுக்கு கிடைக்கிது. इनमें से एक गाने की पंक्ति का भाव है. ஸோ இதில் இவங்க பாடுற இந்த பாட்டில் ஒரு பாட்டினுடைய வரி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓ பஹீனா ஆ சீக்கே சைக்கிள் घूमे समय के पहिए संग. ஸோ பாட்டோட லைன் என்ன மீன் பண்ணுது பாருங்கள். ஏ சிஸ்டர் இங்கே வாங்க, ஆ சீக்கே சைக்கிள் வா, வந்து எங்கள் கூட சைக்கிள் கற்றுக்கோ. घूमे समय के पहिए संग. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், பஹி அப்படின்னா அந்த வீல்ஸ் எப்படி ரோல் பண்ணுதோ அதுவும் அதே மாதிரி நம்மளும் இந்த காலத்துக்கு கூடயே வந்து நம்மளும் ரொட்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. जिन्हें साइकिल चलाने का प्रशिक्षण मिल चुका है उनमें से बहुत बड़ी संख्या में साइकिल सीख चुकी महिलाएं अभी नई साइकिल सीखने वाली महिलाओं को भरपूर सहयोग देती है. ஸோ जिन्हें சைக்கிள் சலானே கா பிரஷிக்ஷன் மில் சுக்கா ஹே. ஸோ யாருக்கெல்லாம், எந்த விமனுக்கெல்லாம் வந்து சைக்கிள் பிரஷிக்ஷன், அதாவது அந்த ட்ரைனிங் கிடச்சிருச்சோ, அவங்க கற்றுக்கிட்டாங்களோ, அவங்க என்ன பண்ணுறாங்க, உண்மைசே பகுத் படி சங்கியா, ஸோ அவங்களில் இருந்து நிறையா பேர் வந்து சைக்கிள் சீக் சுக்கி மகிழாயே, சைக்கிள் கற்றுக்கிட்ட அந்த விமன் வந்து அபி நை சைக்கிள் சீக்னே வாலி மகிழாவும். ஸோ இப்போ புதுசாக சைக்கிள் கற்றுக்கிற அந்த விமனுக்கு பர்பூர் சஹயோக் அப்படின்னா வந்து போதுமான அளவுக்கு வந்து ஒரு சஹயோக் சப்போர்ட் தராங்க. उनमें यहाँ ना केवल सीखने सिखाने की इच्छा दिखाई देती है बल्कि उनके बीच यह उत्साह भी दिखाई देता है. ஸோ அந்த விமனுக்கு பார்த்தீங்கன்னா கேவல் சீக்னே சிக்கானே, அதாவது கற்றுக்கிறதும் மட்டும் ஒரு இச்சா, அது அந்த டிசையர் மட்டும் அவங்களுக்கு கிடையாது, அந்த ஆசை மட்டும் அவங்களுக்கு கிடையாது. பல்கி ஆனால் அவங்களுக்கு வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பீச் யஹ் உற்சாக் பி திக்காய் தேத்தாக, அவங்க வந்து அது ஒரு எந்தூசியாஸ்டிக்காக பண்ணுறாங்க, கற்றுக் கொடுக்குறதையும் ஒரு எந்தூசியாஸ்டிக்கோட பண்ணுறாங்க. சபி மகிழாவும் சைக்கிள் சலானா சீக்னா சாஹியே. அவங்க அந்த என்கரேஜ்மெண்ட்டோடு சொல்லி தரும்போது பார்த்திங்கன்னா எல்லா விமனுக்கும் சைக்கிள் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை கண்டிப்பாக வந்துடுது. 1992 में अंतर्राष्ट्रीय महिला दिवस के बाद अब यह जिला कभी भी पहले जैसा नहीं हो सकता. ஸோ 1992 இருந்த அந்தராஷ்டிரிய மகிழா திவஸ் மீன்ஸ் இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே, அதுக்கப்புறம் இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து முன்ன மாதிரி கிடையாது. पहले जैसा नहीं हो सकता. हैंडल पर छंटियाँ लगाए घंटियाँ बजाते हुए साइकिल पर सवार 1500 महिलाओं ने पुदुकोट्टई में तूफान ला दिया. ஹேண்டில் பர் சண்டியானா ஃப்ளாகு. ஸோ அவங்களோட சைக்கிளோட ஹேண்டிலில் ஒரு ஃப்ளாகை கட்டிட்டு கண்டியா பச்சாத்தி, அதாவது பெல் அடிச்சுக்கிட்டே சைக்கிளில் வந்து சவாரி பண்ணவங்க எத்தனை பேர் பார்த்திங்கன்னா 1500 விமென் வந்து இந்த மாதிரி சவாரி பண்ணும்போது எல்லோரும் மொத்தமாக போகும்போது புதுக்கோட்டையில் வந்து ஒரு தூஃபானா ஸ்ட்ராம், ஒரு புயலே வந்த மாதிரி இருந்துதான். महिलाओं की साइकिल चलाने की इस तैयारी ने यहाँ रहने वालों को हक्का भक्का कर दिया. ஸோ விமன் எல்லாம் இந்த மாதிரி சைக்கிள் ஓட்டிகிட்டு போனதை பார்க்கும்போது யஹா ரஹனே வாலே, ஸோ இங்கே இருக்கிற புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற அந்த பீப்புளுக்கு பார்க்கும்போது ஹக்கா பக்கா அப்படின்னா அப்சல்யூட்லி சர்ப்ரைஸ்டு, ரொம்பவும் கதி கலங்கி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு
காட்சியாக இருந்தது இந்த 1500 விமன் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு போனது. அதுவும் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே அன்னைக்கு.